தூய்மை பணியாளர்கள் 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது தூய்மை பணியாளர்களின் பணியை தனியாருக்கு தாரை வரக்கூடாது, அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக திரு சேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்பு அண்ணா சாலையில அதாவது தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் சாலையில படுத்து உருண்டும், அதே போல காவல்துறை வாகனங்களுக்கு இடையில அந்த படுத்து உருண்டும் தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தமிழக அரசுக்கு எதிராகவும் அதே போல சென்னை மாநகராட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அவங்க கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்துல அமர்ந்து தற்போது அவர்களுடைய போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பகுதியில 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த பதாகைகளை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வாழ்வதா இல்ல சாழ்வதா என்ற ஒரு மிகப்பெரிய வாசகத்தை பொருத்தி தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த புத்தாண்டு தினம் வந்து பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டு தினத்துல எங்களுடைய உயிரை வைப்பதற்கு இந்த திமுக அரசு அதாவது காவு வாங்க போகிறா என்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியின் நாள் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. குறிப்பாக இந்த நினைவிடத்திற்கு பொதுமக்கள் வந்தாலும் கூட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து தற்போது கருணாநிதி சமாதியை பார்த்து அவர்களிடம் கோரிக்கை வைக்கும் விதமாக தற்பொழுது இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியிலிருந்து எங்கள் கலந்து செல்ல வேண்டும் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியினால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பெண்களை பொறுத்தவரைக்குமே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில சரியாக அதாவது அந்த சமாதிக்கு அருகிலேயே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியினால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியில போதுமான காவல்துறையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் கலந்து செல்ல வேண்டும் என அவர்களிடம் கேட்டுக்கொண்டாலும் கூட அவர்கள் கலந்து செல்லாமல் தொடர்ந்து அந்த நினைவிடத்திலே அவர்களை கோரிக்கை வைக்கும் விதமாக கோஷங்களை எழுப்பும் விதமாக அதே போல ஒப்பாரி வைத்தும் தொடர்ந்து அவர்களுடைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக திமுக அலுவலகம் பார்க்கப்படக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்பு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அங்கு காவல்துறையினால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் எல்லாம் அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கருணாநிதி நினைவிடத்துல தான் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலைக்கிறதுல இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்கள் கைது செய்யப்படுவார்களா இல்ல என்ன செய்யப்படுகிறார்கள் என்பது குறித்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழல் வெளிவந்தாலும் கூட இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றும் வரை நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு அதாவது ஆணித்தரமான அந்த கோரிக்கையும் அந்த கோஷங்களையும் அவர் எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழல் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் 150 நாட்களுக்கு மேலாக போராடி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கையை ஏன் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள், அப்படி எல்லாத்துக்கும் நீங்க தேர்தல் அறிக்கையாக இந்த கோரிக்கை நீங்கள் கொடுத்தீர்கள் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகள் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கிறார்கள். பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய முதலமைச்சரும் சரி மற்ற மேயரும் சரி இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கொரோனா காலங்கள்லாம் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய எங்களுடைய கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏன் பேச்சுவார்த்தை எல்லாம் முறையாக நடத்தப்படவில்லை, நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வியிலே முடிந்திருக்கிறது, அப்படி நாங்கள் என்ன செய்துவிட்டோம், எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அதாவது இருக்கணுமா இல்லை சாகணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷங்களை அவர் எழுப்பி வரக்கூடிய அந்த சூழல்லாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இருக்க இந்த பகுதியில் பதட்டமான சூழல் என்பது அதிக அளவுல நிலவி வருகிறது. முத்துக்குமார், ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 151வது நாள், அதாவது 5 மாதங்களை கடந்தும் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்த விளம்பர திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாத ஒரு சூழலில் இன்று காலை திமுக கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவிடத்தில் இவர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது விளம்பர திமுக முதலமைச்சர் தங்களை தொடர்ந்து கண்டுகொள்ளாத ஒரு சூழலில் அவரது
கவனத்தை திருப்பும் முயற்சியாக இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? தற்பொழுது அங்கு காவல்துறையினருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? மிகவும் காவல்துறையை பொறுத்த வரைக்குமே இங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அதே நேரத்தில் அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்களா என்ற கேள்வியும் அவர்களை பார்த்து எழுப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 2025 தொடர்ந்து அந்த போராட்டம் 2026 நடைபெற போகிறது. அப்படி இருக்கக்கூடிய என்ற மிகப்பெரிய பதாகைகளை ஏந்தி அவர்கள் தரப்பிலிருந்து கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் கூட இந்த கருணாநிதியோட நினைவிடத்தை சுற்றி அவர்கள் அதாவது கோரிக்கை வைக்கும் விதமாக அந்த நூதன முறையில அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஏற்கனவே இன்று காலை தேனாம்பேட்டையில அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து அவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில இப்போது சென்னை மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்துல இவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் இருந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம். எங்களுக்கு எந்த ஒரு நீங்க என்னதான் தொந்தரவு அதே நேரத்தில் எங்களுக்கு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டத்திலிருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என்று அழுத்தம் திருத்தமாக அவர்களுடைய அந்த கோஷம் என்பதை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பகுதியிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். இந்த இடத்துல திடீரென ஒரு பதட்டமான சூழல் நிலவுவதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களை நினைவிடத்திற்கு வராமல் அங்கே முன்கூட்டியே தடுக்கக்கூடிய சூழலில் காவல்துறை தரப்பு வந்து செய்து வருகிறார்கள். தற்போது அந்த படுத்து விழுந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது கருணாநிதி நினைவிடத்தில் காலில் விழுந்து அந்த நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இங்கிருந்து அவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்காக காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.